ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரையை வச்சு ஒரு கடைசல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கீரையில் இருக்கிற மண் போகிறதுக்கு 2-3 டைம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கீரை மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் ஒரு டைம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2வது தடவை ஊற்றி க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் 2வது தடவை ஊற்றுறப்ப கீரையை இந்த மாதிரி நல்லா தழுவி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தண்ணியிலேயே ஊற போட்டிங்க அப்படின்னா மண் அடியில் போயிடும். உங்களுக்கு கீரையில் மண் ஒட்டாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலால் கீரையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண் அதில் இருக்காது. மண் அடியில் தங்கிரும், தண்ணிக்கு அடியில் இருக்கும். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்க போகிறேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்க போகிறேன். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கீரையில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா கீரை பச்சை கலரில் அப்படியே இருக்கும். நிறைய வேக வச்சுட்டீங்க அப்படின்னா கீரை அந்த பச்சை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்காக கீரை வேகிற அளவுக்கு தண்ணி 1 டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட கீரை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அடுப்பில் வேக வைக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிண்டி விடுங்க. அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா தண்ணி கொதிக்கிறப்ப கீரை மேலால் வந்துடும். அதுக்காகத்தான் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கீரையில் எப்பவுமே உப்பு முதலையே சேர்த்துக்கக்கூடாது. நம்ம முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கீரையில் முதல்ல தண்ணி நிறையா ஊற்றுருவோம். நிறையா ஊற்றணும் அப்படின்னா கடைசியில் ரொம்ப சுண்டி கொஞ்சமாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம உப்பு சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும். முதலையே சேர்த்திங்க அப்படின்னா உப்பு அதிகமாகிரும். அதுக்காகத்தான் இப்போ எனக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக போடுறேன். எனக்கு வேக பத்தலை. இப்போ பார்த்தீங்க தண்ணி முக்கால்வாசிக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. எனக்கு கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி கீரையை இது மாதிரி நல்லா ஒரு நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா கீரை நல்லா மசிஞ்சிரும் கையாலேயே. அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ கீரையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். கீரையோடு கடைஞ்சிங்க அப்படின்னா கீரை நல்லா கடைப்படாது. அதுக்காகத்தான் இப்போ ஒரு மத்தில் நல்லா மசிச்சுக்கலாம். இது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது. அது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். மத்தில் தான் மசியணும். இதை உங்களுக்கு நல்லா மசிச்சுட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 கரண்டிக்கு தான் வரும். நீங்கள் கீரை நிறையா சேர்த்திங்கன்னா தான் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இது 2 பேர்த்துக்கு அளவாக தான் நான் எடுத்திருக்கேன் கீரையை. அந்த கீரையில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். பாதியை அடுத்த நாளுக்காக வச்சுருக்கேன். இப்போ கீரையை ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நீங்கள் இடையில கீரைக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் இடையில கூட நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். கீரை மட்டும் ஆனால் நல்லா வெந்து இருக்கணும். நீங்கள் இடையில தண்ணி பத்தாத ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும். கூலிங்கான தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும், சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா கீரைக்கு எல்லாம் எந்த கீரை நீங்கள் செஞ்சாலும் தாளிக்கிறப்ப தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து கடுகும் உளுந்தம் பருப்பும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து 2ஆக கிள்ளி சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ கீரையில் வந்து தாளிச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கீரை தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தல்லவா, அந்த தண்ணியை இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட போகிறோம். இல்லை நீங்கள் கொதிக்க விட வேண்டாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் கீரை தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து எப்பயுமே 2 மினிட்ஸ் கொதிக்க விடுவேன். தாளிப்பு லாஸ்ட்டாக கொடுத்தோம்லவா, அதுக்காக வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் கொதிக்க விட போகிறேன். நிறைய நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, கீரை ரொம்ப சுண்டிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து எந்த கீரையில் வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம்.